ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஈஸியான க்ரோஷே ஃப்ளார் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங்கில் 12 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளாருக்கு நீங்கள் என்ன சைஸ் யான், என்ன சைஸ் ஹூக் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற யான் அண்ட் இந்த ஹூக் சைஸை பொறுத்து தான் ஃப்ளாரோட சைஸும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃப்ளாரை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட ஹேட்டு, அதுக்கப்புறம் ஹெட் பேண்டு, ஷூஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஃப்ராக்கு, அதுக்கப்புறம் அந்த ஸ்வெட்டர்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஃப்ளாராக பண்ணிங்கன்னா இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஃப்ளாராக யூஸ் பண்ணிங்க, அதாவது சின்ன த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளார் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஆக்சசரிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 12 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கலர் வந்து ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் டபுள் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் சிங்கிள் கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை டபுள் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் கலர் வந்து நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறம் 3 செயின் போட்டுக்கணும். 3 செயின் போட்டுட்டு ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஹூக்கில் வந்து 2 வாட்டி யான் வந்து சுற்றிக்கணும். சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் போய் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ட்ரிபிள் க்ரோஷே நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஹூக்கில் பார்த்தீங்கன்னா 4 லூப்ஸ் இருக்கும். 2 லூப்பாக வெளியில் எடுக்கணும். இதுதான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே. இந்த மாதிரி இன்னும் 2 அதே ஸ்டிச்சில் பண்ணணும். ஸோ டோட்டலாக 3 ட்ரிபிள் க்ரோஷே வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் பண்ணணும். நம்ம 2 பண்ணியிருக்கோம். அகெயின் 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதே ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி 3rd ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 3 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணினதுக்கப்புறம் 3 செயின். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு ட்ரிபிள் க்ரோஷே பண்ணினோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெட்டல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த பெட்டலுக்கு அப்படி இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு 3 ட்ரிபிள் க்ரோஷே. 1 2 3 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணினதுக்கப்புறம் 3 செயின்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். டோட்டலாக இதில் வந்து நமக்கு 6 பெட்டல்ஸ் வரும். ரொம்பவே அழகாக இருக்கும் இது. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் கங்கா டிசைர் யான் தான் யூஸ்